my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா. எதற்காக இவர் ராஜினாமா செய்தார்? என்ன அரசியல் இது? சாதாரண அரசியல் அல்ல, சதுரங்க அரசியல், நம்பிக்கை துரோக அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல். நண்பர்களே, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்று காலை சுமார் 10 மணி அளவில் பீகாரின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல்கள். 2020ஆம் ஆண்டு பீகார் மாநிலத்துக்கு சட்டசபை தேர்தல் நடந்தது. அந்த சட்டசபை தேர்தலில் மொத்தம் 243 தொகுதிகள் உள்ளன. இந்த 243 தொகுதிகளில் 122 தொகுதிகளில் வின் பண்ணினாலே முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் பீகாரில் நடந்தது என்ன? ஒரு அரசியல் சதுரங்கம் தான் அங்கு நடந்தது. பீகார் சட்டசபைக்கு 2020ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கும் பொழுது இந்த நிதிஷ்குமாரின் JDU ஜனதா தள் யுனைடெட் கட்சியும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து அமைத்து போட்டியிட்டனர். இந்த சட்டசபை தேர்தலில் நிதிஷ்குமாரின் JDUC 45 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பிஜேபி 78 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அடுத்து போட்டியிட்ட லல்லு பிரசாத் யாதவின் RJD ராஷ்டிரிய ஜனதா தளம் பார்ட்டி 79 MLA சீட்டுகளை பெற்று பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை நிரூபித்தது. காங்கிரஸ் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் விதி என்னதோ விளையாடியது பிஜேபியில். 45 தொகுதிகள் வென்ற நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார். இது ஜனநாயகத்துக்கே ஒரு இலக்கு, ஜனநாயகத்துக்கே ஒரு இழப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் குறைந்த தொகுதிகளில் வின் பண்ணவர் தான் அங்கு முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய தோல்வி என்றே எபிஷோ பதிவு செய்ய ஆசைப்படுகிறது. உண்மையை சொல்ல போனால் பிஜேபி ஏன் விட்டு கொடுத்தார்கள் என்று சொல்லவில்லை, தெரியவில்லை. இந்த நிதிஷ்குமார் எல்லா கட்சிகளையும் அடிமையாக்கத்தான் நினைக்கிறார். இவர் ஒரு சந்தர்ப்பவாதி. எல்லா இடங்களிலும் நான் தான் ஒரு மேதை என்று பறைசாற்றவே இவர் தருணங்களை தேடிக்கொண்டிருப்பவர். ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் வாதிதான் இந்த நிதிஷ்குமார். இப்படியாக 2 வருடங்கள் ஓடியது. 2022 வரை பிஜேபியின் உதவியுடன் இந்த நிதிஷ்குமார் ஆட்சி கட்டிலே அமர்ந்தார். பீகாரின் மாநில முதலமைச்சராக 2022ல போட்டி வருது. பிஜேபி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? பிஜேபி சொல்றது என்னவென்றால் நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியிலிருந்து போகணும். 45 தொகுதியில ஜெயிச்சவரை முதலமைச்சர்னா 78 தொகுதியில ஜெயிச்சவங்களுக்கு எதுவுமே கிடையாது. என்ன ஒரு ஆச்சரியம் இந்திய நாட்டிலே! நான் எந்த கட்சிக்கு ஆதரவாக சொல்லவில்லை. எபிஷோ நிறைய இடங்களிலே தன்னுடைய குறிக்கோளை பதிவிட்டிருக்கிறது. எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை. நீதி, நியாயம், கருணை, இதன் அடிப்படையிலே பேசும். எந்த கட்சிக்கு சாதகமாகவோ எந்த கட்சிக்கு எதிராகவோ பேசாது. எல்லா கட்சியும் ஒன்றுதான் என்பதே இந்த எபிஷோயின் நிலைப்பாடு. ஆக 2022 வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி அதிகாரம் 22லே இவர்களுடைய உண்மை முகம் தெரிய வருகிறது. பிஜேபி சொல்லுகிறது எங்களுக்கு முதல்வர் பதவி வேண்டும் என்று. ஆனால் நிதிஷ்குமார் சந்தர்ப்பவாதி, சாமர்த்தியவாதி, சாணக்கியவாதி என்று சொல்லுகிறார்களே, அதை ஒரு முறை கூட நிரூபித்தார். என்ன நிரூபித்தார் தெரியுமா? பிஜேபியிலிருந்து வெளியேறி
லல்லு பிரசாத் யாதவுடனும் காங்கிரசுடனும் கூட்டணி சேர்ந்து உடனே முதலமைச்சர் ஆனார். எவ்வளவு சாமர்த்தியசாலி! இந்த நிதிஷ்குமாருக்கு 72 வயது ஆகிறது. பீகாரின் 9வது முதலமைச்சராக இருக்கிறார். 9 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப பாருங்களேன், ஒரு சந்தர்ப்பவாதிக்கு தான் இவ்வளவு முறை பதவியேற்க முடியும். வல்லரசு நாடான அமெரிக்காவில் 2 முறைக்கு மேல் யாரும் அதிபராக போட்டியிட முடியாது. எல்லாருக்கும் வாய்ப்பு. ஆனால் இங்கே அப்படி அல்ல. செத்தவனுக்கும் சாவாதவனுக்கும் வயசானவனுக்கும் நடக்க முடியாதவனுக்கும் நடக்க தெரியாதவனுக்கும் படிப்பொருள் இல்லாதவனுக்கும் தான் முதல்வர் பதவி இந்திய நாட்டில். இது மாற்றப்பட வேண்டும். அமெரிக்க நாட்டை போல 2 முறை மட்டுமே எந்த பதவியும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தன்னுடைய மொத்த உழைப்பையும் மக்களுக்காக செலவழிப்பார்கள். இல்லை என்றால் தனது குடும்பத்துக்காக வேற வேறு சொத்து சேர்ப்பதற்காக தான் செலவழிப்பார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆக 2022 பிஜேபியுடன் கூட்டணியை முறித்துக் கொண்டு காங்கிரசுடனும் லல்லு பிரசாத் யாதவுடன் கூட்டணி சேர்ந்து மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் ஆகிறார் இந்த சந்தர்ப்பவாதி நிதிஷ்குமார். 2 வருடங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்தார். இனிமே அடுத்த வருஷம் எலெக்ஷன், 2025 எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன். அப்ப என்ன பண்ணணும்? இப்போ 2024 திரும்பவும் காங்கிரஸையும் லல்லு பிரசாத் யாதவ் கூட்டணியிலிருந்து உதறி தள்ளிவிட்டு பிஜேபியுடன் கூட்டி சேர்க்கிறார். 2022 சொல்லியிருக்காங்க பிஜேபி, இனி எக்காரணம் கொண்டும் நிதிஷ்குமார் கட்சியுடன் எந்த கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம். அரசியல் அல்லவா? அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் அல்ல, யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை என்பதை ஒரு முறை கூட இந்திய அரசியல் வாதிகள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்கள் கதிதான் அதோ கதி. இவர்கள் சண்டை பிடிப்பார்கள், ஒன்று சேர்வார்கள், கூட்டணி வைத்துக் கொள்வார்கள், நாளை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிவிடுவார்கள். ஆனால் மக்களுடைய நிலைமைதான் வரியை கொடுத்து கொடுத்து தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றனர் மக்கள். இதற்கு யார் காரணம்? எலெக்ஷன் கமிஷன் எங்கே? எலெக்ஷன் கமிஷன்ல உள்ளவரை தூங்கிட்டு இருக்காரு, முட்டா பையன். இதெல்லாம் என்ன செய்யணும்? தடுத்து நிறுத்த வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட வேலை அல்லவா? ஆக இப்போ 2024 இதே ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்கிறாரு நிதிஷ்குமார். போன ஒரு மாதமாக லல்லு பிரசாத் யாதவையும் அவனுடைய குடும்பத்தை பற்றி தவறுதலாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுதே தெரியணும் இவர் இந்த கூட்டணியை விட்டு விலகப் போகிறார் என்று. லல்லு பிரசாத் யாதவ் வாரிசு அரசியல் செய்கிறாரா? ஏன் என்ன தவறு இருக்கிறது வாரிசு அரசியல்? ஒரு டாக்டருடைய மகன் டாக்டராக ஆக முடியுமா? ஒரு என்ஜினியருடைய மகன் என்ஜினியராக வர வேண்டுமா? ஒரு கலெக்டருடைய மகன் கலெக்டராக வர வேண்டுமா? ஒரு எஸ்பியுடைய மகன் எஸ்பியாக வர வேண்டுமா? ஒரு ஆசிரியருடைய மகன் ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கும்போது ஏன் ஒரு அரசியல்வாதியின் மகன் அரசியல்வாதியாக ஆக முடியாது? ஆகலாம். ஆனால் அரசியலுக்கு வந்து நாம் என்ன செய்ய போகிறோம், நல்லதுதான் செய்ய போகிறோமா என்ற ஒரு குறிக்கோளோடு வந்தால் யாருடைய மகனோ மகளோ அரசியலுக்கு வரலாம் என்பதே இந்த எபிஷோ என்ற நிலைப்பாடு. ஆகவே இந்த வாரிசு அரசியல் என்று சொல்வது மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தி. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. பிஜேபி இப்படிதான். வாரிசு அரசியல் ஏன் வரக்கூடாது? பிஜேபியில் வாரிசு அரசியல் இல்லையா? டிஎம்கேயில் வாரிசு அரசியல் இல்லையா? லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சியுடைய வாரிசு அரசியல் இல்லையா? இல்ல நிதிஷ்குமார் கட்சியில் வாரிசு அரசியல் இல்லையா? ஆக இதுதான் காரணம். ஆனால் நிதிஷ்குமாருடைய ஆசை மிகப்பெரிய ஆசை. எப்பொழுதும் முதல்வராகத்தான் இருக்க வேண்டும், முதல்வராகத்தான் சாக வேண்டும். பிறகு இந்த நிதிஷ்குமாரின் ஒரு முயற்சியால் உண்டானதுதான் இந்திய கூட்டணி. இந்த இந்திய கூட்டணியுடைய நிலைமையும்
இப்பொழுது உருவாக்கின அவராலவே தவிடு பொடியாகிவிட்டது. முதல் கூட்டம், இந்திய கூட்டணியின் முதல் கூட்டம் பாட்னாவில் நடந்தது. இவர் என்ன செய்தார்? மம்தா பானர்ஜி என்ன செய்தார்கள்? கெஜ்ரிவால் என்ன செய்தார்? மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் கெஜ்ரிவால் அவர்கள் பஞ்சாபில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். நிதிஷ்குமாரும் இப்பொழுது காங்கிரஸ் லல்லு பிரசாத் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார். பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டார். ஆக என்ன செய்வது? இது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, மக்களுக்கு நல்லதல்ல, அவர்களுக்கு நல்லதுதான். அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும், பதவி, பணம், அதிகாரம், அவர்கள் நினைத்ததை வாங்க முடியும். ஆகவே இதுதான் நம்முடைய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்வதன் முக்கிய காரணம். ஆக நிதிஷ்குமார் சேருகின்ற கட்சிகளில், கூட்டணியில் எல்லாமே எல்லா கட்சிகளையும் அடிமையாகவே வைத்திருக்க நினைப்பவர். ஆனால் கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டை வைத்தே முதல்வராகிறார். பிஜேபியை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் 78 சீட்டு வைத்துக் கொண்டு ஏன் நீங்கள் ஆட்சி கட்டில் அமரவில்லை? ஏன் இந்த நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கிறீர்கள்? இது தவறு. நீங்கள் இன்னும் ஒரு முறை தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நிதிஷ்குமாருக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்க கூடாது. அவர் ஒரு சந்தர்ப்பவாதி, அரசியல் துரோகி, நம்பிக்கை துரோகி என்று சொல்லலாம். ஆகவே மக்களை யோசித்து பாருங்கள். 2025 பீகார்ல எலெக்ஷன் வருது. 2024 இப்ப நமக்கு எம்பி எலெக்ஷன் வருது. யோசிங்க. அரசாங்கங்கள் எல்லாம் ஆணை போதையிலும் பெண்ணை உரிமை தொகை என்கிற பெயரிலே அடிமையாக வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆணை சிந்திக்க முடியாத அளவுக்கு போதையில் வைத்திருக்கிறது. டாஸ்மாக் என்ற கடையை திறந்து பெண்ணை உரிமை தொகை 1000 ரூபாய் உரிமை தொகையை தருகிறேன் என்கிற வாக்கில் பெண்ணை அடிமையாக வைத்திருக்கிறது. இது அல்ல, சொந்தமாக சுயமாக சிந்திக்கும் திறனும் சுயமாக சம்பாதிக்கும் திறனை உருவாக்குகின்ற ஒரு அரசாங்கம் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் இந்தியா ஒரு வல்லரசாகும். ஆகவே மக்களே, நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பீகாருடைய அரசியல் நிலவரத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.